காவல்துறையினருக்கு சல்யூட் அடித்து நன்றி தெரிவிக்கும் இந்த பெண்ணின் பெயர் ஃபாத்திமா. சென்னை பெரும்பாக்கத்தில் தமது மகன் அப்துல் ரஹ்மானுடன் வசித்து வந்தார். கடந்த ஆண்டு வீசிய மிக்ஜாம் புயலின் போது வீட்டுக்கு அருகே இருந்த குளத்தில் தண்ணீர் நிரம்பியிருந்தது. அதை வேடிக்கை பார்க்க சென்ற அவரது மகன் குளத்தில் மூழ்கி உயிரிழந்து விட்டார். மகனை இழந்த துக்கத்திலிருந்து மீள முடியாமல் மாற்றுத்திறனாளி பெண்ணான ஃபாத்திமா தவித்தார். அவர் தனது மகன் பயன்படுத்திய செல்போனை நினைவாக பாதுகாத்து வந்தார். அவற்றையும் மர்ம நபர்கள் பறித்துச் சென்றதால் வேதனையில் ஆழ்ந்தார். அது குறித்து பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு இழந்த செல்போனை மீட்டு ஃபாத்திமாவிடம் பத்திரமாக வழங்கினர். அதனால் இறந்து போன மகன் மீண்டும் திரும்பி வந்தது போன்ற உணர்வை பெற்றதாக கூறிய அவர் அதற்காக காவல்துறையினருக்கு நன்றி கூறும் வகையில் சல்யூட் அடித்து மரியாதை செய்துள்ளார். என்னுடைய ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா என் பையனுடைய ஃபோன் தான். அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தொலைஞ்சி 10 மாதம் ஆகுது. இப்போது எனக்கு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சதுனால அவங்க கால் பண்ணி எனக்கு இதை கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மந்த்து 6ஆம் தேதி வந்துச்சுன்னா என் பையன் இறந்து 1 வருஷம் ஆக போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பையனே கையில் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஃபாத்திமா போன்றே தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பள்ளிக்கரணை காவல் மாவட்டத்தில் பொதுமக்கள் பறிகொடுத்த 127 ஸ்மார்ட் போன்களை போலீசார் மீட்டனர். அவற்றை உரியவர்களிடம் பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் ஒப்படைத்தார். செல்போன் தொலைந்து போனால் உடனே அருகில் உள்ள காவல் நிலையத்தில் மக்கள் புகார் அளிக்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் அறிமுகமில்லாத எண்களிலிருந்து வரும் வீடியோ கால் அழைப்பை ஏற்று பேசுவதை தவிர்க்க வேண்டும், தேவையற்ற லிங்குகள் மற்றும் கடன் செயலிகளுக்கு ஆட்படாமல் இருப்பதன் மூலம் சைபர் கிரிமினல்களிடம் சிக்குவதை தவிர்க்க முடியும் என்றார். ரீசெண்டாக நிறைய ஃபைல்ஸ் வருது. அதில் எக்ஸ்டென்ஷனில் இப்போ ஜிப் ஃபைல், ஜேபிஜி ஃபைல் இப்படி எக்ஸ்டென்ஷன் சொல்கிற மாதிரி .apk அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வருது. அந்த மாதிரி மக்கள் உங்கள் செல்ஃபோனில் குறுஞ்செய்தியாக வரக்கூடியதில் .apkன்னு ஏதாவது ஃபைல் வந்துச்சுன்னா அது 100% தொடாமல் இருக்கிறது நல்லது. அது அவங்க அது தொட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய அந்த ஃபைல் தொட்ட உடனே இவங்களுடைய ஃபோன் கம்ப்ளீட்டாக ஹேக் ஆகிடுது. ஹேக் ஆகிடுச்சுன்னா இவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதை வெளிநபர் அவங்க ஃபோனை அப்படியே ஒரு முகக்கண்ணாடி மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் இவங்களுடைய ஓடிபி ஷேரிங்காக இருக்கட்டும், இவங்களுடைய வெப் ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக ப்ரௌஸ் பண்ண ஹிஸ்ட்ரிலாம் அவங்க பார்க்க முடியும். அதனால் பேங்க் டிரான்சாக்ஷன் நடந்த ஹிஸ்ட்ரிஸ், இவங்க என்னென்ன வெப்சைட்ஸ் வராங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்னொரு 3ஆம் நபருக்கு அது பகிரப்படுது. அதனால் அது இட்ஸ் ரிஸ்க்கு கூட. அதனால் .apkன்ற ஃபைல் ஏதாவது வந்துச்சுன்னா அதை மக்கள் அதை டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சென்னை புறநகர் பகுதிகளான சேலையூர், கண்ணகி நகர், பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களால் பறிகொடுத்து மீட்கப்பட்ட செல்போன்களின் மதிப்பு சுமார் 28 லட்சம் ரூபாய் ஆகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.